இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் தொடர் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் இந்திய அணி அபாரமாக விளையாடி தொடரை கைப்பற்றி இருக்கிறது. 3வது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி பந்து வீச முடிவு செய்தது. இந்த போட்டியில் விராட் கோலி சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்திருந்தார். அடுத்ததாக சுப்மன் கில் மற்றும் ஷ்ரேயஸ் ஐயர் இருவரும் ஜோடி சேர்ந்து சிறப்பாக விளையாடி இந்தியாவுக்கு ரன்களை குவித்திருந்தனர். இந்த போட்டியில் சுப்மன் கில் தன்னுடைய ஒருநாள் போட்டியில் 7வது சதத்தை அடித்தார். இவர் 102 பந்துகளில் 112 ரன்கள் எடுத்திருந்தார். இதன் மூலம் பல சர்வதேச சாதனைகளை சுப்மன் கில் படைத்திருக்கிறார். இன்றைய போட்டி அவருக்கு 50வது சர்வதேச ஒருநாள் போட்டியாக இருந்தது. முதல் 5 ஒருநாள் போட்டிகளில் அதிக சதம் அடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இதற்கு முன்பாக ஷிகர் தவான் சதங்களும் விராட் கோலி 5 சதங்களும் எடுத்திருந்தனர். மேலும் 2020ஆம் ஆண்டு முதல் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சதம் எடுத்த வீரராக ஜோ ரூட் இருந்து வந்தார். மொத்தமாக 13 சதங்களை அடித்து முதல் இடத்தில் பிடித்திருந்தார். தற்பொழுது அந்த சாதனையை சுப்மன் கில் சமம் செய்திருக்கிறார். இதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை அதிக சதம் எடுத்த வீரர்களில் சுப்மன் கில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார்.